ஜானு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. உன்னை பாக்கும்போது முள்ளு புதருக்குள்ள வளர்ந்த ரோஜா பூ மாதிரி இருக்க. என்னாச்சு ஜானு? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 நாளா நானும் பாத்துட்டு தான்க்கா இருக்கேன். இந்த வீட்டு மருமக தான் எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உன் மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு மேலயும் நீ எப்படிதான் அந்த வீட்ல இருக்க போறியோ எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குக்கா. இங்க பாரு ஜானு, நம்ம போற பாதையில கல்லு முள்ளுலாம் இருக்குன்னு பயந்துட்டே இருந்தா நம்மளோட பயணம் அங்கே நின்னு போயிடும். அந்த கல்லையும் முள்ளையும் தூக்கி போட்டுட்டு முன்னாடி நடந்து போனா நம்ம பயணம் நினைச்ச இடத்துக்கு போய் சேரும். அது எதுவா இருந்தாலும் நம்ம யோசிக்கிறதுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. அப்படி எப்படிக்கா சொல்ற? சுத்தியும் வார்த்தையால கொள்றதோ தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது குத்தம் சொல்ற மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பயணம் முன்னோக்கி போகும் நினைக்கிறியா? ஜானு, நமக்கு கஷ்டம் ஒன்றும் புதுசு இல்ல. சின்ன வயசுலயே அம்மா அப்பா போயிட்டாங்க. அதை விட பெரிய வேதனை, அதை விட ரொம்ப பெரிய வலி நம்ம மனசுக்கு வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? அது எல்லாத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சின்னது. என்னமோக்கா, நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் தைரியத்தை தேடிக்கிற. ஆனா தோல்வியை மட்டும் ஏத்துக்கவே மாட்ட. அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியும் ஜானு. இல்லனா ஒவ்வொரு வாட்டியும் 10 அடி நம்ம பின்னோக்கி தான் வந்தாகணும். அம்மா லக்ஷ்மி, எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. யாரு என்ன சொன்னாலும் எவ்வளவு பழி போட்டாலும் கடைசியில நந்தன் குடும்பத்தோட மருமகளா இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன். யாரு வேண்டான்னு சொன்னாலும் அந்த தாய் மட்டும் உன்னை நந்தன் குடும்பத்தோட மருமகளா அங்கீகரிச்சிருக்கு. அந்த தாயே உன் கையால எல்லா பூஜைகளையும் நடத்திக்கிட்டாங்க. அதனால என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. இதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமே தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. அந்த லக்ஷ்மிக்கு டைம் நல்லா இருக்கும் போல இருக்கா. அதான் அங்கேயே அவளை தடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமும் மித்ராவோட தாத்தா எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பேருதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இங்க நாம நினைச்சதும் நடக்கல, லக்ஷ்மி நினைச்சதும் நடக்கல. ஆனா லக்ஷ்மிக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்குது. சிலருக்கு நடக்கிற நல்லத தடுக்க முடியாது. அவளுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமப்படலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, அந்த விஷயத்தை விட்டு தள்ளு, வா போலாம். ஜானு ப்ளீஸ். அரவிந்த் அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வைரவாளை அம்மனோட கருவறைக்குள்ள பத்திரமா எடுத்து வச்சிட்டமா. ரொம்ப சந்தோஷம். இங்க எங்க எல்லாருக்கும் தேவையான உதவி செஞ்சு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுங்கய்யா. உங்களுக்கு எப்போ என்ன தேவை ஏற்பட்டாலும் நாங்க இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்கம்மா. எங்க வாங்க கிளம்பலாம். வாங்க போலாம். அத்த வாங்க போலாம். லக்ஷ்மி, கை கொடு.
சொல்லுங்க மித்ரானா. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா, லக்ஷ்மிக்கு ஆவி பிடிக்கும். சரிங்க மித்ரானா. என்னங்க ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாங்க. அப்படி ஆவி பிடிக்கும் போது கண்ணு மூக்கு எல்லாம் பயங்கரமா எரியுங்க. அச்! என்னால அதெல்லாம் முடியாது. அச்! தோ பாத்தியா, நிக்காம தும்மல் வந்துகிட்டே இருக்கு. அச்! நீ எதுவும் பேசாத. அச்! மித்ரானா சுடு தண்ணி. அச்! 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 ஆ, அச்! லக்ஷ்மி வா உட்காரு. பாருங்க, நீங்களும் இப்ப தும்புறீங்கல்ல, அப்படின்னா முதல்ல நீங்க தான் ஆவி பிடிக்கணும். அச்! வந்த ஒரு தும்மலுக்கே ஆவி பிடிக்கணுமா? அச்! பாத்தீங்களா, என்னை விட மோசமா நீங்க தான் இப்ப தும்பிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க தான் ஆவி பிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பத்தி யோசிச்சுக்கலாம். நான் பிடிக்கிற வரைக்கும் லக்ஷ்மி ஆவி பிடிக்க மாட்டா போல இருக்கு. எப்படியாவது லக்ஷ்மி ஆவி பிடிக்க வைக்கணும். சரி லக்ஷ்மி, நான் ஆவி பிடிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீயும் சுவாசி. வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்ல, இல்லனா இது குறையவே குறையாது. லக்ஷ்மி வா. அம்மா என்னங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. அப்பவே சொன்னல லக்ஷ்மி, முடியாதுன்னு சொன்னாலாம் இது குறையாதுன்னு. நீ வா வான்னு சொல்றேன்ல. வா.